நமஸ்காரம். இந்த குரு பயிற்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பதிவு. அதனால அவசியம் இந்த பதிவு எல்லாரும் பார்க்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பொதுவா இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது அவருடைய உச்சம் அப்படின்ற ஸ்தானத்துக்கு போகக்கூடிய ஒரு வருடம். கடகம் ராசியில குரு பகவான் சஞ்சாரம் ஆகும் நேரத்துல பயங்கர ஒரு பாசிட்டிவான வைப்ல இருப்பாராமா. சோ உங்களுக்கு பொதுவா குரு பகவான் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு 8ஆம் அதிபதியாகவும் 11ஆம் அதிபதியாகவும் இருக்கக்கூடியவர். 8 அப்படிங்கிறது டிப்ரெஷன்ஸ், அதே மாதிரி நிறைய ரகசியங்கள், நிறைய அதே மாதிரி இந்த ஆயுள் சம்பந்தப்பட்ட உபதிரவங்கள்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம். 11 அப்படிங்கிறது வருமானம், அதுக்கப்புறமா வரக்கூடிய வருமானத்து மூலியமா நமக்கு அடுத்த லெவலுக்கு எப்படி போவோம் போக மாட்டோங்கிறது சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம். நண்பர்கள்ன்ற ஸ்தானம். சோ இது மாதிரியான ஒரு முக்கியமான ஸ்தானங்களை உங்களுக்கு குரு பகவான் பார்க்கப்படுறாரு பாவகாரகனா. சோ அவர் உங்களுக்கு 3ஆம் வீட்டுல பயிற்சி ஆகிறார் அப்படின்றதுனால உங்களுக்கு பொதுவா டிப்ரெஷன் அப்படிங்கிறது இந்த வருடம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அதனால யாருமே சங்கடப்பட வேண்டாம். தயவு செஞ்சு சொல்றேன், இந்த கூட்ட நெரிசல் இல்லாத நேரமா பார்த்து ஒரு நாள் ஆலங்குடிக்கு போயிட்டு குரு பகவான தரிசனம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஒண்ணு. அதே மாதிரி நிறைய அன்வான்டான திங்ஸ், அதே மாதிரி அன்வான்டான யோசனைகள், அதே மாதிரி இந்த பொருட்கள், இது மாதிரியான விஷயங்களை நீங்க தலையிடுறது அப்படிங்கறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணாம் அப்படின்னா தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் சஜஷனே கேட்காம வெளியே வந்துருங்க. ஏன்னா இந்த வருடம் உங்களுக்கு அது மேல ஈடுபாடு ஜாஸ்தி போகும். அதே மாதிரி அது மேல உங்களுக்கு ஃபியூச்சர்ல விரக்தியும் ஆயிடும். அதனால அந்த மாதிரியான ஒரு சமாச்சாரத்துக்குள்ள நீங்க போகாம இருக்கணும் அப்படிங்கறத நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அடுத்தது, உங்களுக்கு வருமானம் ரொம்ப சிறப்பான முறையில இந்த வருடம் உங்களுக்கு எட்டி கொடுக்க போகுது. நிறைய நீங்க எதிர்பார்க்காத பணங்கள் எல்லாம் வரும். உங்களுடைய நண்பர்கள் மூலியமா உங்களுக்கு நிறைய தைரியங்கள் கிடைக்கும். உங்களுடைய நண்பர்கள் மூலியமா நல்ல நல்ல போஸ்டிங்க்கு நீங்க போவீங்க. ஒரு நல்ல மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா நீங்க மாறுவீங்க. இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்களும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி இருக்கு. அதனால அவசியம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு சில விஷயத்துல பிளஸ்ஸாவும் இருக்கு. சோ இந்த மாதிரியான நிறைய நல்ல சமாச்சாரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க இந்த பதிவு எல்லாருக்கும் பகிரணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.